வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, மகாபாரதம் உணர்த்தும் உண்மைகள். அதாவது மகாபாரதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய குணநலங்களை உணர்த்த விதமாக அவங்களுடைய அவதாரங்கள், ஒவ்வொருத்தருடைய அவதாரங்கள் அமைந்ததை இந்த பதிவில் பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை ஒவ்வொரு என்னுடைய பதிவிற்கும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்மளுடைய பதிவுக்குள்ளே போவோம். சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் போய் மாட்டிக்கொள்வாய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கங்கை மைந்தன். ஒருவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சத்தியம் யோசித்து கொடுக்கணும். வாக்குறுதிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம வாக்குறுதி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒன்றுக்கு பலமுறை யோசித்து ஒருத்தருக்கு சத்தியம் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் கங்கை மைந்தன் அவர்களுடைய கேரக்டர் நமக்கு புரிய வைக்குது. அடுத்தது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதை பாண்டுரங்கன் அவருடைய அவதாரம் நமக்கு உணர்த்துறது. அதாவது இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வினை நாளைக்கு அதை விட டபுள் மடங்காக நமக்கு வினையும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய விதமாக அவருடைய பாண்டுரங்கன் அவருடைய வாழ்க்கை இந்த மகாபாரதத்தில் நமக்கு உணர்த்துது. அடுத்ததாக வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வஞ்சனைக்கும் வீணாகும். அதாவது வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாகும். இதுக்கு சகுனி அவருடைய கேரக்டர் தான் இந்த மகாபாரதம் உணர்த்தும் உண்மைகள். அதாவது ஒருவர் மேலே எப்பயுமே நம்ம ஒரு கோபத்தையோ அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்ச்சியோ கொண்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நாள் அழிச்சு விடும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சகுனிங்கிற கதாபாத்திரம் நமக்கு உணர்த்துறது. அடுத்ததாக ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் குந்தியாய் நமக்கு உணர்த்துறாங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளும் அதற்கு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் இந்த குந்தியாய் அவங்களுடைய கேரக்டர் நமக்கு உணர்த்துது. அடுத்ததாக குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும். இதை திருதராஷ்டினாய் அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு உணர்த்துது. அதாவது ஒவ்வொருத்தங்க மேலே கொள்ளக்கூடிய குரோதம் அது கடைசியில் நமக்கு ஒரு விரோதமாகத்தான் முடிவடையும். அப்படிங்கிறத தான் இது நமக்கு உணர்த்துறது. அடுத்ததாக பெற்றோர்கள் செய்யும் பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். அப்படிங்கிற இதில் கௌரவராய் அவருடைய கேரக்டர் நமக்கு உணர்த்துது. அதாவது பெற்றோர்களாகிய தகப்பன்கள் தாய் தந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் தன்னுடைய பிள்ளைகளை போய் சென்றடையும். அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் பிள்ளைகளை போய் சேரும் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய கேரக்டராகத்தான் கௌரவராய் அப்படி நமக்கு உணர்த்துறாங்க. அடுத்ததாக பேராசை உண்டாக்கும் பெரும் அழிவினை உண்டாக்கும். அதாவது பேராசை கொண்ட எல்லாருக்கும் பெரும் அழிவு தான் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கேரக்டர் தான் துரியோதனன். ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கேரக்டர் தான் துரியோதனன். அடுத்து கூடா நட்பு கேடாய் முடியும். இதற்கு உதாரணமாக விளங்கக்கூடியவர் தான் கர்ணன். கர்ணன் அவர்கள் இந்த இதில்
எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நண்பனுக்காக செய்து கொடுத்த சத்தியத்திற்காக தான் வந்துட்டு துரியோதனன் கூட போய் இருந்து அவருடைய உயிரும் பிரிஞ்சது. அதனால தான் சொல்கிறாங்க, நாம் கொள்ளும் நட்பு உறவுங்கிறது அவர்களுடைய நல்லவர்களா கெட்டவர்களா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிற குணநலத்தை அறிந்து அவர்களுடன் வந்துட்டு நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு கர்ணனுடைய பதிவு வந்துட்டு நமக்கு உணர்த்துது. அடுத்ததாக வந்துட்டு சொல்லும் வார்த்தை ஒரு நாள் கொல்லும் அப்படிங்கிற வந்துட்டு பாஞ்சாலியாய் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உணர்த்துது இந்த பதிவில். அதாவது நம்ம வந்துட்டு ஒருவரை வந்துட்டு ஒரு வார்த்தையால் குத்தி பேசுகிறோம்னா அதே வார்த்தை ஒரு நாள் நம்மளையும் குத்தி பேசும், நமக்கும் அந்த நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த பாஞ்சாலி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. அடுத்தது வந்துட்டு தலைக்கணம் கொண்டால் தர்மமும் தோற்கும் அப்படிங்கிறத வந்துட்டு யுதிஷ்ணார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நமக்கு உணர்த்துது. அதாவது நீ என்னதான் தர்மத்தின் வழியில் சென்றாலும் உனக்கு வந்துட்டு தலக்கணம் அப்படிங்கிற ஒரு இது உருவாச்சுன்னா அது வந்துட்டு உன் வாழ்க்கையவே வந்துட்டு அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அதாவது அறிவு வளர வளர பணமும் பெருக பெருக தன்னுடைய நிலையிலிருந்து என்றும் மாறாமல் இருக்கணும். பணமோ வசதியோ பலமோ வந்துருச்சு அப்படிங்கன்னா அதை விட்டு மாறி தலைக்கணம்ங்கிற ஒரு செயல் உருவாகும் பொழுது தான் உன்னை வந்துட்டு அழிக்கக்கூடிய ஆற்றல் தான் வந்துட்டு அந்த தலைக்கணம். அடுத்ததாக வந்துட்டு பலம் மட்டுமே பலன் தராது அப்படிங்கிறத வந்துட்டு பீமனாய் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உணர்த்தது. பலம் ஒன்று மட்டும் நம்மளை வந்துட்டு உடல் வலிமை அப்படிங்கிறது மட்டும் நம்மளை வந்துட்டு என்றைக்குமே பாதுகாத்துறாரு. வீரமும் இருக்கிறதோட விவேகமும் இருக்கணுங்கிறத தான் வந்து பீமனாய் வந்துட்டு நமக்கு உணர்த்துறாரு. இதில் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களும் இரண்டுமே வந்துட்டு சூழ்ச்சி சூதாட்டம் பிறருடைய சொல் கேட்டு நடத்தல் போன்றவர்களால் தான் வந்துட்டு இந்த மகாபாரத யுத்தமே வந்துட்டு நடந்துச்சு. இன்னொன்று மண்ணு பொண்ணு இந்த ரெண்டுலேயுமே உள்ள ஆசையும் பேராசையும் தான் வந்துட்டு இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம். அதனால தன்னுடைய இது அப்படிங்கிற இதிலிருந்து பிறருடைய இது நமக்கு வேணும் அப்படிங்கிறத, பிறருடைய பொருள்களும் நமக்கு நம்முடையது அப்படின்னு பறிப்பதுங்கிறது தான் வந்துட்டு ஒரு பிரச்சனையை உண்டாகும். அதனால இருக்கிறத வச்சு இருக்கிறதுல நம்ம வந்துட்டு சந்தோஷமா வாழ்றோமா அப்படிங்கிறத வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு நம்ம கடந்து செல்லணும். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு நிலை பெற செய்யும். இதுதான் வந்துட்டு மகாபாரதம் நமக்கு வந்துட்டு உணர்த்தக்கூடிய உண்மைகளாகவும் இதிகாச கதைகளாகவும் உள்ளது. நன்றி, வணக்கம்.